இன்னைக்கு குட்டியா ஒரு அறுவடை பார்த்துடலாங்களா? நம்ம வச்சு விட்ட காய் செடிங்க எல்லாமே சூப்பரா காய் காய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபர்ஸ்ட் அறுவடை வந்து வெண்டைக்காயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் காட்டுக்குள்ள வந்தாச்சு. செடி எல்லாமே பக்கம் பக்கமா வச்சு விட்டேன். இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிருக்கலான்னு இப்பதான் தோணுது. இந்த செடியும் கூட பரவாயில்லைங்க. வெள்ளை வெண்டை வந்து நல்லா பெருசா வரும். அதையும் ரொம்ப பக்கம் பக்கமா வச்சு விட்டனாட்டா இருக்குது. எல்லாம் பெருசாகி அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சிட்டு நின்றுட்டுருக்குறாங்க. வெண்டைக்காய் வந்து டெய்லியும் நம்ம பார்த்து பறிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இல்லைன்னா கடைசிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் பறிச்சிடணும். இல்லைன்னா சீக்கிரமா முத்தி போயிடும் வெண்டைக்காயெல்லாம். அதனால பிஞ்சா இருக்கும்போதே பறிச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால டெய்லியும் போய் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். வெண்டைக்காயெல்லாம் நல்லா நீளமா தாங்க வளர்ந்துருக்குது. எல்லாமே பிஞ்சா தான் இருக்குது. கரெக்டா பார்த்து பறிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்ல. கொத்தவரங்காயும் அப்படியே வெண்டைக்காய் பக்கத்திலேயே தான் இருக்குதுங்கிறதுனால அதையும் அப்படியே கையோட பறிச்சிட்டேன். கொத்தவரங்காய் செடி இன்னும் குட்டியா தாங்க இருக்குது. அந்த அளவு பெருசா காய் இல்ல. அதனால இருக்கிறத மட்டும் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருக்கிறேன். உள்ளதாங்க ஃபுல்லா பதவலா இருக்குது. இந்த சாரணை தான் ஏகமா படர்ந்து கிடக்குது. இதையெல்லாம் பறிச்சு எடுத்து அந்தல கிளீன் பண்றதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிருவேன் போல இருக்குது. நம்ம தண்ணி விட்டோம்னா நம்ம வெச்ச செடிங்க வருதோ இல்லையோங்க, களச்செடிங்க ஃபுல்லா வந்துருது. அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தாங்க கிளீன் பண்ணணும். அப்படியே கருகாப்பில் கொஞ்சம் முறிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருகாப்பிலும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சமையலுக்கு மல்லி தேவைப்படுது இல்லைங்க, அதனால மல்லியும் வந்து பறிச்சு எடுத்தாச்சு. நம்மக்கிட்ட மல்லியும் வந்து போட்டு விட்டுருக்கோங்களா, கீரை மல்லி எல்லாமே போட்டு விட்டுருக்குறோம். அதனால மல்லிக்கு வந்து பஞ்சமே இல்லை. நம்ம நினச்ச நேரம் போய் காட்டுக்குள்ளே போய் மல்லி பறிச்சுட்டு வந்துடுறது. பீக்கங்காய் நல்லா பெருசாயிருச்சுங்க. அதையும் வந்து பறிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீக்கங்காய் பறிக்கிறோம். செம ஜாலியா தான் இருக்குது. பீக்கங்காய் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கலாம். பொரியல் பண்ணிக்கலாம் பீக்கங்காய் பொரியலும் அப்படின்னு சொல்லிட்டு பீக்கங்காயும் கொஞ்சம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மிளகா. இந்த மிளகா வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. இன்னுமே காய்ச்சிட்டு தான் இருக்குது. மிளகா நாங்கள் வாங்குற வேலையே கிடையாது. மிளகா செடிக்கு தண்ணி உரம்னு கொடுத்துட்டே இருக்கிறதுனால இன்னுமே காய் காய்ச்சிட்டே தான் இருக்குது. பிரச்சனையே இல்லை. பொரியலுக்கு 2 வகை காய் பறிச்சாச்சு. சாம்பாருக்கும் ரசத்துக்கும் போடுறதுக்கு கறிவேப்பிலை மல்லி பறிச்சாச்சு. இனி சாம்பார் வைக்கிறதுக்காக முருங்கைக்காய் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சலை எடுத்துட்டு போயாச்சுங்க. முருங்கைக்காய் மேலே இருக்குது. எல்லாமே முத்தி தாங்க கிடக்குது. மேலே மட்டும்தான் பிஞ்சா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே போய் பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம்.